ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல் வி மல்டி குசின். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பாருங்கள், வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு எளிமையாக வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச சைனீஸ் பால் தான் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அது எப்படி வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஒரு ஹெல்தி வேல நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு வாங்க பார்க்கலாம். குறைஞ்ச விலையில் நிறைய குவான்டிட்டியோடு, இப்போ இதே நம்ம கடையில் சாப்பிட போனோம்னா நிறைய காசு, இதே வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது ஒரு ஹெல்தி வேல நம்ம வீட்டிலே நம்ம கையால் நம்ம செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியே இருக்கும். வாங்க நம்ம இப்போ செய்முறைக்கு போகலாம். கேபேஜை நல்லா துருவிக்கோங்க, துருவி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா நான் 2 கைப்பிடி கேபேஜ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் அதில் 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன், 1 கப்பு மைதா சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு தண்ணி விடாமல் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கட்டியாக நல்லா சாஃப்டான டோவாக நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், நம்ம ஆர்டிஃபிஷியலாக கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா கலரில் தான் நிறைய கெமிக்கல் இருக்குது. அதுதான் குழந்தைங்க சாப்பிடக்கூடாது. அதனால தான் இது வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்குறோம் நம்ம கையால். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த கேபேஜில் எவ்வளோ இருக்குதோ முட்டைக்கோஸில் தண்ணி, அதே தண்ணியில் நம்ம எல்லாத்தையும் பிணைஞ்சு நல்லா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் சுத்தமாக தண்ணியே சேர்க்கலை, நல்லா உருட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு வானலியில் நல்ல எண்ணெய், அதை வறுத்து எடுத்துக்கிற தேவையான அளவு நல்ல எண்ணெய், நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் நார்மலாக எதை பொரிச்செடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லா பால்ஸையும் போட்டு நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா சைடையும் சுற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு தான் வெளியில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப பெரிய வேலை மாதிரி தெரியும். ஆனால் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கலர் எதுவும் சேர்க்காமல் சுத்தமான எண்ணெயில் நல்லபடியாக சுத்தமாக நம்ம செஞ்சு ஈஸியாக பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஒரு பயமும் இல்லை. எப்பாச்சும் ஒருக்க பண்ணி இது சாப்பிட்றதுனால ஒன்றும் கெடுதல் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டிலே செஞ்சிடறனால ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனில் செவந்துருச்சு. நான் திருப்பி விட்டுக்கிறேன். அந்த மாதிரி சுற்றி வர எல்லா சைடும் கலர் ஒரே மாதிரி செவந்து வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒருக்கா மட்டும் நீங்கள் இதை வீட்டிலே செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இனிமேல் வெளியில் போய் சாப்பிடவே மாட்டாங்க. இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி செஞ்சுருக்கிறேன்னு நான் ஒன்றும் அதிகமான எந்த பொருளுமே சேர்க்கல. பாருங்கள், வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நான் எளிமையாக செஞ்சு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் ஆனால் அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவான். நான் மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். பாருங்கள், நம்ம பால்ஸ் எல்லா சைடும் ஈவனாக வெந்து நல்லா ஒரே கலரில் வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பால்ஸ்க்கு தேவையான அளவு சாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மறுபடியும் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் அதிகம் ஒன்றும் எண்ணெய் சேர்க்கல. பாருங்கள், ஜாஸ்தி எண்ணெய் தேவையும் வராது. இதுக்கு சாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சாஸும் பாருங்கள், அது எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் நம்ம நல்லா பூண்டை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டுட்டு கொஞ்சோண்டு கலர் சேஞ்ச் ஆனோன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சோண்டு பசங்கள்லாம் சாப்பிடுவாங்களா, அதனால நான் கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், பொடிசாக நறுக்கி. நீங்களும் சேர்த்துக்கோங்க. அதுலேயும் கொஞ்சோண்டு கேபேஜையும் நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். கேபேஜிட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேவிக்கு தேவையான திக்னஸ் கொடுக்குறக்காண்டி நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அந்த கேபேஜில் அதுக்கப்புறம் தேவையான சாஸஸ் எல்லாம் அதில் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்மட்டு நல்லா வதங்கிருச்சு. எல்லா பொருளுகளும் கேபேஜு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான சாஸஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சில்லி சாஸ் எடுத்துக்கிறேன் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் சோயா சாஸும் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எல்லா சாஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சோண்டு கிண்டிக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சோண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அப்போது நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கிறோம்ல, அந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி கொதிக்க விடுவோம். அவ்வளோதாங்க, நம்மட்டு சாஸும் ரெடி ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சி நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால தான் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
பாருங்க நம்ம சாஸஸ் எல்லாம் போட்டோம்ல அதெல்லாம் ஒன்று கூடி நல்லா கொஞ்சம் பாருங்க அதுலேருந்து பபிள்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால கார்ன்ஃப்ளவர் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ கிரேவி அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா அந்த கிரேவி எல்லாம் ஒன்றா கலந்து கொதித்து வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸிஸ்டன்ஸ் வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கிரேவியை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிறோம் அந்த பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டு அந்த பாலும் நல்லா கொதித்து அந்த கிரேவியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேகணும்னு தேவையில்லை, அது கொஞ்சம் உறிஞ்சிற அளவுக்கு உறிஞ்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விட் ஃபார்ம்லையும் இல்லாமல் மீடியமாக நல்லா பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ லிக்விடாக சாஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. இல்லை நல்லா கொஞ்சம் திக்காக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. பாருங்கள் நான் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுறேன் பாருங்கள். அது அப்போ நல்லா இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொதித்து அது கொஞ்சம் அந்த பால்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஆகி அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். நல்லா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், சாஃப்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ தாங்க, சுட சுட 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுட்டோம் பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச மஞ்சூரியன் நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். எவ்வளோ ஈஸியாக பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அப்படியே அதே டேஸ்ட்டில் நம்ம ரோட்டு கடையில எல்லாம் கிடைக்கும்ல, பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கும்ல, அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். சேமாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அதே அளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லாமல் நாளில் உங்கள் ஆதரவு இல்லாமல் அவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு ஸ்டேஜில் நான் ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கிறேன். மேலால் தூவி விட்டு கேஸை பந்த் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் டிஷ் அவுட் பண்ணுறேன். சர்வ் பண்ணுறக்காண்டி எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா அழகாக எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய ரெசிபியோடு வீட்டிலே செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுத்து நம்மளும் சந்தோஷப்படுற மாதிரி நிறைய ரெசிபியோடு நிறைய வீடியோஸோடு உங்களை நான் மீண்டும் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். அது வரைக்கும் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என் சேனலில் நிறைய ரெசிபி வீடியோவும் நல்ல ட்ராவல் வீடியோவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்ச்சர் வீடியோஸும் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான ஈஸியாக வித்தியாசமாக இருக்கிற ரெசிபியோடு நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன் உங்களை. டிஃப்ரெண்ட் ஸ்டேட் விட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி விட்டு ரெசிபி எல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. அந்த மாதிரி ரெசிபிங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இனி பசங்களுக்கு பிடிச்ச ரெசிபிங்களை நம்ம எவ்வளோ தூரக்கு ஹெல்த்தியாக வீட்டில் ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரெசிபிங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிங்களை நான் ஏற்கனவே என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சேனலில் விசிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபியை நான் செஞ்சு உங்கள் கூட பகிர்ந்துக்கிருவேன். இது இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்போவுமே உங்கள் ஆதரவும் அன்பும் என் கூட இருக்கும். தேங்க்யூ. பார்த்து பத்திரமா இருங்க. See you again. Bye bye. Take care.